ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கன்வெர்ட் ஃப்ராக்ஷன் இன்டூ டெசிமல். அதாவது ஃப்ராக்ஷன்னா என்னென்னா, ஸோ 4/11 இருக்கட்டும், இல்லை 1/2, இல்லை 1/5, இது எல்லாமே ஃப்ராக்ஷன் தான். ஸோ இதை எப்படி சொல்லுவாங்கன்னா ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃப்ராக்ஷனை எப்படி சொல்லலாம்னா ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பாருங்கள், இப்போ ஒரு பீஸா நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஒரு பீஸாவில் வந்து மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 பார்ட்ஸ் இருக்குது, 8 பீசஸ் இருக்குது பீஸாவில். இப்போ 2 பீசஸ் நீங்கள் எடுத்துறீங்க, மொத்தம் டோட்டலாக எத்தனை இருக்குன்னா டோட்டலாக 8 பீசஸ் இருக்குது. இதில் வந்து 2 பீசஸ் வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்றீங்க, ஓகேங்களா? அப்போனா எடுத்த கணக்கு என்ன 1 2. ஸோ 2 பீசஸ் நீங்கள் எடுத்துறீங்களா 2. ஸோ 2/8 இப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும், ஓகேங்களா? ஃப்ராக்ஷன் நம்ம எப்படி எடுத்து எழுதுவோம்னா, நம்ம டோட்டலாக அந்த டோட்டலில் எத்தனைன்னு பார்க்கணும். 8 பீசஸ் இருக்குது. ஸோ 8 நம்ம எத்தனை எடுத்திருக்கோம், 2 பீசஸ் எடுத்திருக்கோம் 2. ஸோ 2/8 தான் நம்ம ஃப்ராக்ஷனில் பார்ப்போம். இது ஃப்ராக்ஷன், அதாவது ரேஷ்னல் நம்பர். ஸோ இந்த ரேஷ்னல் நம்பர் டெசிமலாக எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? டெசிமல்னா என்ன அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு ஷாப்புக்கு போகிறோம். இந்த ஷாப்புனா இப்போ வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இல்லை மளிகை சாமான் வாங்குறதா இருக்கட்டும், ஸோ காசரி ஷாப்பு. ஸோ எதில் போகிறோன்னா அங்கே வந்து நம்மளுக்கு என்ன அளவு மிஷின் வச்சுருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வச்சு அளவு மிஷின் வச்சுருக்க மாட்டாங்க. எனக்கு இப்போ வந்து நீங்கள் 1/2 கிலோ தாங்க, 1/2 கிலோ கோதுமை மாவு தாங்கன்னா 1/2னா 1/2, ஓகேங்களா? ஆனால் நீங்கள் அந்த வெயிட் மிஷினில் 1/2 கிலோ மாவை வைக்கும் போது எப்படி உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும்னா 0.5. ஸோ 0.5 தான் வந்து ½ kg, ஓகேங்களா? ½ kg. ஸோ ஃப்ராக்ஷனில் எப்போதுமே வெயிட் மிஷின் ஃப்ராக்ஷனில் காட்டாது, டெசிமல் வைஸ் தான் காட்டும். ஸோ வந்து டெசிமல் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ வந்து அது எப்படி போடணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அந்த சம்மில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே, இப்போ பாருங்கள், -4 / 11 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பொறுத்தவரை எப்படி இருக்கும்னா, டினாமினேட்டர் எப்போதுமே கிரேட்டர் தான் ஆகணும், நியூமரேட்டர் எப்போதும் லெஸ்ஸர் தானா இருக்கும். ஸோ அதுதான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இதை எப்படி நம்ம டிவைட் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஸோ டினாமினேட்டர் 11, நியூமரேட்டர். ஸோ இதை எப்படி நம்ம டிவைட் பண்ணுறதுன்னா, இப்போ பாருங்கள், 4th 11 டேபிளில் வந்து 4 போகுமானா போகாது. ஏன் போகாதுன்னா, ஏன்னா 4 வந்து ரொம்ப சின்ன நம்பர் 11 கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா 11 டேபிளில் 4 போகாதுன்னா போகாது. இப்போ சைடில் வந்து 11 டேபிள் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. 11 1s are 11, 11 2s are 22, 11 3s are 33, 11 4s are 44, 11 5s are 55, 11 6 are 66. ஸோ இதோட நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ 4 வந்து 11 டேபிளில் போகுமானா போகாது. ஸோ வந்து பக்கத்தில் வந்து நான் 0 வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆட் பண்ணால் மேலே நான் என்ன பண்ணணும்னா டாட் வைக்கணும். பக்கத்தில் ஒரு நம்பர் நான் 0 நான் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இது டிவைட் ஆகலை 11 டேபிளில் 4. ஸோ பக்கத்தில் வந்து நான் 0 போட்டால் டிவைட் ஆகுமான்னு பார்க்கறதுக்காக நான் 0 போடுறேன். ஸோ நான் 0 போட்டால் மேலே வந்து நான் 0 பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 40 இருக்குது, 11 டேபிளில் 40 போகுமானா இப்போ பாருங்கள், 11 4s are 44. ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 40 இருக்குது. ஸோ நம்ம சின்ன நம்பர் என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னா 33. 33 11 டேபிளில் எத்தனை டைம்ஸ் போகுதா, 3 டைம்ஸ் போகுது. ஸோ 11 3s are 33. ஸோ 40ல் 33 போயிடுச்சுன்னா 7. 40ல் 33 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 7 கிடைக்கும். ஸோ அகெயின் நான் 0 போடுறேன். நான் 0 போட்டால் மேலே பாயிண்ட் வைக்கணுமானா கிடையாது. நான் ஒன்ஸ் பாயிண்ட் வச்சுட்டா போதும், அடுத்தடுத்து நம்ம பாயிண்ட் வைக்க அவசியம் இல்லை. ஸோ 70 வந்திருக்கு. ஸோ 70 வந்து 11 டேபிளில், ஸோ 70 11 டேபிளில் எத்தனை டைம்ஸ் போகும்னு பாருங்கள். 11 7s are 77. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 70. ஸோ அதை தான் டிவைட் பண்ணும். அப்போ சின்ன நம்பர் என்ன இருக்குன்னு பார்த்தா 66 இருக்குது. ஸோ 11 டேபிளில் 66 எத்தனை டைம்ஸ் வருதுன்னா 6 டைம்ஸ் வருது. ஸோ 11 6 are 66. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 4 கிடைக்குமா? நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா அகெயின் நான் 0 மேலே டாட் வைக்கணுமானா வைக்க தேவையில்லை. ஏன்னா பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது நான் பாயிண்ட் வச்சனால அடுத்தடுத்ததுக்கு நான் பாயிண்ட் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 40 இருக்குது. 40 11 டேபிளில் 40 போகாது. ஸோ
லெஸ்ஸர் தென் நம்பர் என்னன்னா 33 11 டேபிள்ஸை 3 டைம்ஸ் போகும். ஸோ 3 11 3s are 33. ஸோ 40ல் 33 போயிடுச்சுன்னா 7. ஸோ நான் அகெயின் நான் 0 போடுறேன். ஸோ அகெயின் 0 போட்டால் மேலே வந்து பாயிண்ட் வைக்கணுமானா கிடையாது. ஸோ 70 11 டேபிளில் போகுமான்னு பார்த்தா போகாது. சின்ன நம்பர் என்னன்னு பாருங்க, 66 11 டேபிளில் 6 டைம்ஸ் போகுது. ஸோ 11 6 are 66. ஸோ மைனஸ் பண்ணணும், அந்த சிம்பிளும் எடுத்து எழுதிக்கோங்க, இல்லை மார்க் மைனஸ் ஆகிடும். ஸோ 7ல் 66 போயிடுச்சுன்னா 4. ஸோ இந்த எண்ட் வந்து எது வரைக்குமே வந்து டிவைட் பண்ணோம்னா 0 வர வரைக்கும், அதாவது நமக்கு டினாமினேட்டர் இங்கே இருக்கு இல்லையா, ரிமைண்டர் வந்து 0 வர வரைக்குமே வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இது வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா ரிப்பீட்டடாக இப்போ நான் 0 நான் எடுக்கிறேன்னா இங்கே திருப்பியும் வந்து நான் என்ன பண்ணணும்னா 40 11 டேபிளில் 40 எத்தனை டைம்ஸ் போது பார்க்கணும். ஸோ ரிப்பீட்டடாக எனக்கு 36 சொல்லிட்டு இப்படியே தான் வரும். ஸோ இதை வந்து நான் எப்படி ஆன்சராக எடுத்து எழுதுறேன்னா 0.36 போட்டுட்டு ஸோ போயிட்டே இருக்கு இல்லையா, 36 சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வந்து 2 நம்பர்ஸ் ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்கு. 36 ஸோ மேலே 36க்கு வந்து மேலே பார் போட்டுக்கிறேன். புரியும் நினைக்கிறேன். ஸோ 0.36 அதுதான் இதனுடைய ஆன்சர். கன்வெர்ட் ஃப்ராக்ஷன் இன்டூ டெசிமல். இப்படியா ஃப்ராக்ஷனை வந்து நம்ம டெசிமலாக எப்படி மாற்றணும் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கோம். ஸோ இதில் இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டவுட்டை கேளுங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.